ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு அருமையான கோவிலாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சென்னை மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான லைஃப்பில் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதனால் அமைதியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, மேற்கு தாம்பரத்துலேருந்து மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் இருக்குது. இது வந்து தாம்பரத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில். மணிமங்கலம் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. மணிமங்கலம்ங்கிறது அந்த காலத்தில் போர் புரியறதுக்கான ஒரு இடங்கிறது சொல்லப்படுது. 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவனுக்கும் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசிக்கும் ஒரு போர் நடந்தது. அதில் வந்து நரசிம்ம மன்னர் வெற்றி பெற்றார். அந்த போர் நடந்த இடம் இந்த மணிமங்கலம்னு சொல்லப்படுது. இங்கே வந்து இந்த மணிமங்கலம் ஸ்ரீ தர்மேஸ்வரர் கோவிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்ரீ தர்மேஸ்வரர் கோவில் அந்த சந்தில் நுழையும் போதே முதல்ல ஒரு விநாயகர் இருக்கார். இந்த மணிமங்கலம் கிராமத்தில் இருக்க எல்லா விநாயகருக்குமே பார்த்திங்கன்னா யானை தான் வாகனமாக இருக்குது. இங்கே வந்து மூஷிகம் வந்து வாகனமாக இல்லை. அதே மாதிரி இங்கே இந்த கோவிலுக்குள்ளே இருக்க விநாயகர் வந்து சதுர்வேத விநாயகர்னு சொல்லப்படுறாரு. 4 வேதங்களுக்கும் அதிபதின்னு சொல்லிட்டு ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த கோவில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இது போகிற வழி. போகிற பாதையில் பார்த்திங்கன்னா பெரிய அரச மரம் ஒன்று இருக்குது. இந்த அரச மரம் வந்து அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அங்கே ஒரு அரச மரம் இருந்ததாகவும் அது காலப்போக்கில் விழுந்துட்டதாகவும் அங்கே இன்னொரு அரச மரம் இங்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. ரொம்ப பெரிய, ரொம்ப தூரத்துக்கு இருக்குது இந்த அரச மரம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதை மாதிரி போட்டிருக்காங்க. 2 பக்கமும் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அழகான மலர்களோட மூலிகை செடி, மலர்கள் இருக்க மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த கோவிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது, கோவிலோட குளம். அந்த குளத்துலேயும் பார்த்திங்கன்னா அழகாக தாமரை மலர்கள்லாம் மலர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது அந்த இடம். பச்சை பசேல்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. நம்ம இருக்க ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியும் கிடைக்கும். இந்த கோவிலோட சிற்ப கலையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் 8லேருந்து 10:30 மணி வரைக்கும், வீக்கெண்டில் 11:30 மணி வரைக்கும் கூட திறந்து வச்சுருக்காங்க. ஈவினிங் வந்து 5 to 8, வீக்கெண்டில் 5 to 9 வரைக்கும் வச்சுருக்காங்க. கோவில் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், செடி கொடிகள்னு பச்சை பசேல்னு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த உள்ளே நுழைஞ்ச உடனே நேர் எதிர வந்து அம்பாள் சன்னதி இருக்குது. இங்குள்ள அம்பாள் பெயர் வேதாம்பிகை, சிவபெருமான் பேர் தர்மேஸ்வரர். வேதாம்பிகை சமேத தர்மேஸ்வரர் திருக்கோவில் இங்கே இருக்கிறது. இப்போ போய் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர் இருக்கார். ஸ்ரீ பால விநாயகர் இந்த பக்கமும், அந்த பக்கம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் முருகரும் இருக்கார். 2 பேரையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் திரும்பின உடனே சில சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் மண்ணில் புதையுண்டு இருந்ததாகவும் அப்புறம் இதில் வெளியில் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதில் வந்து சிற்பங்கள் கழுத்தை தானே அறுத்துக்கிற மாதிரி வீரர்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்து எதிரி நாட்டில் மாட்டிக்கும் போது தங்கள் நாட்டுக்காக உயிரை கூட விட தயாராக இருந்தாங்க வீரர்கள்லாம். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த வீரர்களே அவங்க கழுத்தை அறுத்துக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் இங்கே இருக்கும். இது வந்து காலபைரவர் சன்னதி. ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் பகுதி எல்லாமே பல்லவ மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தாங்க. அப்போ வந்து இங்கே ஆட்சி புரிந்து வந்த பல்லவ மன்னனுக்கு ஒரு ஆசை இருந்தது. சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு. அவர் தான தர்மம் செய்கிறதுலேயும் ரொம்ப சிறந்தவராக இருந்தார். சிவபெருமானுக்கு கோவில் கட்டணுன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அதை எங்கே அமைக்கிறது, எப்படி அமைக்கிறதுங்கிறது ஒன்றும் புரியாமல் இருந்தார். அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் ஒரு அடியார் உருவத்தில் வந்து அவருக்கு வந்து தானம் தரும்படி அவர்கிட்ட யாசகம் கேட்டார். பல்லவ மன்னரும் தானம் கொடுக்கறதில் ரொம்ப சிறந்தராயிற்று. அப்போது வந்து அவர் வந்து தானம் கொடுக்குற நேரத்தில் அந்த அடியார் ஓடி போய் ஒரு இடத்த காமிச்சார். எனக்கு அங்கே சிவன் கோவில் கட்டி கொடுங்கன்னு கேட்டார். இதை தெரிஞ்ச உடனே அந்த மன்னருக்கு மெய் சிலிர்த்து போச்சு. நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்ததை ஒரு அடியார் மூலமாக சிவபெருமான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மெய் சிலிர்த்து போனார். அப்புறம் இது சிவபெருமானின் திருவிளையாடல் தான், இது அவரோட ஆணை தான் நினச்சி அவர் வந்து கோவில் எழுப்பினார்.
சிவபெருமான் அடியார் வேஷத்தில் வந்து தர்மம் கேட்டதுனால இங்குள்ள சிவபெருமானுக்கு தர்மேஸ்வரன்ற நாமத்தை இட்டார். தாயார் வேதநாயகி. இது வந்து சிவபெருமான் சந்நிதி. இங்கே வந்து ஸ்ரீ பால விநாயகர், சம்பந்தர், சுந்தரர் இவங்களோட சிலையும் நவகிரகங்களும் இதெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான், முருகர், வள்ளி தெய்வானை, அப்புறம் வந்து விநாயகர் உற்சவமூர்த்தி, முருகர் உற்சவமூர்த்தி எல்லாருமே இங்கே இருக்காங்க. இந்த கோவிலோட கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த கற்களால் செய்யப்பட்ட அந்த தூண்களும் அந்த சிற்பங்களும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இங்கே நவகிரகங்கள் இருக்குது. சிவபெருமானுக்கு நேர் எதிர நந்தீஸ்வரர் இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் பின்னாடி கல்லால் செய்யப்பட்ட ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. இந்த ஜன்னலில் 12 துவாரங்கள் இருக்குது. இந்த ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பெரிய நந்தீஸ்வரர் இருக்கார். அவருக்கு நேராக ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரம் மூலமாக அவர் சிவபெருமானை நோக்கி அமர்ந்த மாதிரி இருக்குது. இவர் தான் இந்த கோவிலோட நாயகர் ஸ்ரீ தர்மேஸ்வரர். இந்த கோவிலோட நாயகி வேதநாயகி. சிவபெருமான் லிங்க திருமணியாக சதுர வடிவ ஆவுடையுடன் கஜபிருஷ்ட விமானத்துக்கு கீழே காட்சியளிக்கிறாரு. கஜபிருஷ்டம்னு சொல்லும்போது யானையின் பின்புறம்னு சொல்லுவாங்க. கஜபிருஷ்ட விமானத்துக்கு கீழே அவர் வந்து காட்சியளிக்கிறார். நம்ம உள்ள சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து படிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் உயரமான படிகள் தான் இருக்குது. பார்த்து இறங்கணும். படிகள்லாம் இறங்கிட்டு நம்ம பிரகாரத்தை சுற்றி வரணும். பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய சிற்பக்கலைகள்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே பார்க்க முடியும். இங்கே இருக்க மண்டபம் இது. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம படியெல்லாம் பார்த்து இறங்கிட்டு இங்கே முதல்ல நர்த்தன விநாயகர் இருக்கார். நர்த்தன விநாயகரை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு நம்ம சுற்றி வரணும். இந்த பிரகாரத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சிற்பக்கலை வடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நிறைய வந்து கல்வெட்டுக்கள்லாம் இதில் எழுதியிருக்கு. நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது. அந்த காலத்தில் எழுதின கல்வெட்டுக்கள்லாம் அதை படிக்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய இதை பற்றின கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஒரு 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் விநாயகர் இருக்கார். இந்த பக்கத்தில் ஒரு மரத்தடி கீழே ஒரு விநாயகரும் அந்த பக்கத்தில் ஒரு மரத்தடி கீழே ஒரு விநாயகரும் இருக்கார். இங்கே வந்து மகாவிஷ்ணு இந்த விமானத்துக்கு கீழே எல்லா சுவாமி சிலைகளும் பதிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். 2 பக்கம் மரத்துக்கு நடுவில் ஒரு விநாயகர். சுற்றி நிறைய செடி கொடிகள். இந்த கோவிலில் விநாயகர் அதிகமாக இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்று வருது. எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் விசேஷம். இந்த கோவிலில் மட்டும் புரட்டாசி மாதம்தான் அன்னாபிஷேகம் கொண்டாடுறாங்க. அதனால் அது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது. இங்குள்ள சிவபெருமான் தர்மேஸ்வரருங்கிறதுனால நம்ம இவரை வழிபடும்போது நமக்கு தர்மம் செய்கிற எண்ணம் அதிகமாக உண்டாகும். அதே மாதிரி யாராவது அதர்மம் செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கும் போது அதர்மம் செஞ்சவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கான நீதி கண்டிப்பாக சுவாமி வாங்கி கொடுப்பாரு. இங்கே சிவபெருமான் கிட்ட நீதி தழைக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டவும் தர்மேஸ்வரரை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி கேள்விகளில் கலைகளில் சிறந்து விளங்க அம்பிகையையும் சதுர்வேத விநாயகரையும் வழிபாடு செய்கிறாங்க. நம்ம எதாவது பிரார்த்தனை வச்சு வேண்டி அதை நிறைவேறிச்சுன்னா இங்குள்ள சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் அணிவிச்சு அவங்களோட நேர்த்திக்கடனை அவங்க நிறைவேற்றுறாங்க. இங்குள்ள சிற்பக்கலைகள் தான் இந்த கோவிலில் பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது. அமைதியையும் கலைநயத்தையும் ரொம்ப வந்து மனசு ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பார்க்கும்போது இந்த கோவிலில் ஒரு இயற்கையாக ஒரு அமைதி இருக்குது. சுற்றி வந்த பச்சை பசேல்னு நம்ம மரம் செடி கொடியெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இந்த கோவிலில் உட்காரும்போது நம்ம மனதில் இனம் புரியாத ஒரு அமைதி உண்டாகுது. இந்த பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துட்ருக்கோம். பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பிரம்மதேவன் இருக்கார். இங்கே பக்கத்தில் துர்க்கை அம்மன் சன்னதி இருக்குது. அதனால் இங்கே எல்லா சுவாமியும் இருக்கிறதுனால எல்லா விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. ஆடிப்பூரம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், பிரதோஷம் இப்படி எல்லா விழாக்களும், விநாயகர் சதுர்த்தி இது எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா சரக்கொன்றை. இங்குள்ள தீர்த்தம் வந்து சிவபுஷ்கரணி தீர்த்தம். மணிமங்கலம் முற்காலத்தில் வேதமங்கலம்னு அழைக்கப்பட்டு வந்தது.
இங்கே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. நவகிரகம் தனியாக இருந்தாலும் சனீஸ்வரருக்கு மட்டும் தனி சன்னதி இருக்குது. நம்ம சிவபெருமானை வழிபட்டாலே நமக்கு வந்து சனி தோஷம்லாம் நிவர்த்தி ஆகிடும். இப்போ நம்ம சிவன் சன்னதியை விட்டுட்டு வெளில வரும்போது இங்கே ஒரு பெரிய நந்தி இருக்கார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜன்னலுக்கு வெளியில், கல் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பெரிய நந்தி இருக்கார். இந்த நந்தி அழகான வேலைப்பாடோடு இருக்குது. இந்த நந்திக்கு நேராக ஒரு துவாரம் தெரியுது. அது வழியாக சிவபெருமானை நந்தி பார்த்துட்டு இருக்க மாதிரியே செதுக்கியிருக்காங்க. இந்த நந்தியோட உடம்புல தட்டும்போது வெண்கல ஓசை வரும். இங்கே வந்து நிறைய மரங்கள், வில்வ மரங்கள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. வில்வங்காயெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நேர் எதிர வேதாம்பிகை வேதநாயகி சன்னதியை நம்ம பார்க்கலாம். இப்போது அம்பாள் வந்து அழகாக நின்ற கோலத்தில் அழகாக அருள் பாலிக்கிறாங்க. இவங்க வந்து வேதங்களுக்கெல்லாம் அதிபதிங்கிறதுனால வேதாம்பிகை வேதநாயகின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்கள நம்ம வணங்கும்போது நமக்கு நல்ல ஞானமும் அறிவும் கிடைக்கும்னு அது சொல்லப்படுது. அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சிறப்பான அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் நடைபெற்று வருது. ஒவ்வொரு மாத பௌர்ணமி போதும் இவங்களுக்கு சந்தன காப்பு செய்யப்படுது அம்பாளுக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாத பௌர்ணமி போது அம்பாளுக்கு நெறிமணி காட்சிங்கிற ஒரு வைபவம் நடைபெற்று வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தானியங்கள், பழங்கள், காய்கறி, மலர்கள் இது எல்லாமே வந்து அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் கட்டி அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த தரிசனத்தை நம்ம கண்டாலே பசி பட்டினி எல்லாம் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்பாளுக்கு வந்து நவராத்திரி, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, சித்ரா பௌர்ணமி, ஆடி பூரம் இந்த நாட்கள்லாம் விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெற்று வருது. கல்வியில் சிறக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிட்டா நமக்கு கல்வி கலைகள்லாம் நம்ம சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி இங்குள்ள சதுர்வேத விநாயகரும் அதே மாதிரி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க நமக்கு அருள் பாலிக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மரம். இது தாங்க ருத்ராட்ச மரம். நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோவிலில் ருத்ராட்ச மரத்தை பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே ருத்ராட்ச மரம் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் வந்து ருத்ராட்சம் எதுவுமே நான் அதில் பார்க்க முடியல, எனக்கு தெரியல. அதே மாதிரி கீழே ஏதாவது ருத்ராட்சம் விழுந்திருக்கானு பார்த்தேன். அதுவும் வந்து எனக்கு கிடைக்கல. அப்படியே கிடச்சிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகலாமான்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா வந்து சிவனோட கோவிலில் வந்து எந்த பொருளையுமே நம்ம எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஈவன் விபூதியை கூட வந்து நம்ம அங்கேயே கையை தட்டி சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்ம கணக்கு சொல்லிட்டு போனோம். சிவன் சொத்து வந்து குலநாசம் சொல்லுவாங்க. அதனால் வந்து எனக்கு ஒரு கிடச்சிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பேனான்னு எனக்கு ஒரு டவுட்டு தான். எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். சரி பார்ப்போம் ருத்ராட்சம் இருக்கா அப்படின்னு. கீழே அந்த ருத்ராட்சத்தை மரத்துலேருந்து பார்க்கும்போது, மரத்துலேருந்து அது கீழே விழும்போது அந்த பச்சை கலரில் காய் மாதிரி கீழே விழும். அது நாளாக நாளாக தான் வந்து அந்த ப்ரௌன் கலராக மாறும். சரி அதை பார்க்கலான்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது மாதிரி எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த மரங்கள், செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வரும்போது, அந்த பாதையிலே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறோட ஷேப்பே பாருங்கள், அந்த சிவபெருமானும் அந்த ஆவுடையும் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கிணறு கூட அந்த சிவஸ்வரூபமாக இருக்கும்போது பார்க்கும்போது புல் அரிக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. சில பேருக்கு சிவபெருமானை பார்த்தாலே கண்ணு கலங்கும், கண்லேருந்து தண்ணியாக வரும். அது ஏன்னு தெரியாது. அது வந்து ஒரு சந்தோஷத்தில் வர கண்ணீர் தான். அந்த சிவபெருமானை பார்த்தோன்னே நம்ம கஷ்டம்லாம் போயிட்டா மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதுக்கும் கண்லேருந்து தண்ணி வரும். சில சமயம் சிவபெருமானை பார்த்து, ஏன்பா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு நம்ம கேட்கும்போது அப்பவும் நம்ம கண்லேருந்து தண்ணி வரும். சில பேருக்கு காரணமே இல்லாமல் கண்ணு கலங்கும் சிவபெருமானை பார்க்கும்போது. இதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக உணர்கிற ஒரு விஷயம். ஓம் நம சிவாய. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.